ரெண்டாவது கோர்ஸ் வந்துட்டு அவனே ஃபெயில் ஆகி அவனே படிச்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் சரியாக தான் படித்தானா அந்த விஷயத்த அப்படின்னு தெரியாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். நானே இதை பண்ணேன். நான் ஆக்சுவலாக ஒரு ஷாப் ஒன்று அக்ரிகல்ச்சரில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணேன். எனக்கு அக்ரிகல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட்டு, ஆனால் சேல்ஸில் எனக்கு பண்ண தெரியாது. நான் என்ன பண்ணேன், சரி ஒரு ஆர்வத்தில் அதை ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணேன். ஓன் பண்ண அப்புறமா அதை எப்படி ரன் பண்ணுறது, எப்படி அது சேல்ஸ் பண்ணுறது, அதோட இன்கம் எவ்வளோ ஜென்ரேட், இந்த ஒரு கால்குலேஷன் எதுவுமே தெரியாமல் நான் ஓப்பன் பண்ணி அப்புறம் என்னாச்சு, நான் அதில் ஃபெயில் ஆகிட்டேன். நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் அதை எனக்கு சேல்ஸ் பண்ண தெரியல, அதனால் அந்த ஷாப்பை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது சரியாக தான் பண்ணுறேன்னா நான் ஆரம்பத்தில் எனக்கு தெரியல, ஆனால் ஒரு ஆர்வத்தில் நான் பண்ணேன், அப்புறமா ஃபெயில் ஆகிட்டேன். அப்படியே தான் போச்சு. ஒருவேளை இது ஆரம்பத்தில் இது சரியா தப்பா என்ன ஏதுன்றதை நான் படிச்சிருந்தேன்னா நான் நிறைய இன்கம் சேவ் பண்ணியிருப்பேன். இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. ஒரு விஷயம் தெரியாமல் பண்ணி ஃபெயிலியர் ஆகி அடுத்தடுத்த விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் நான் போனேன். ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் சேல்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி கேள்வி தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம படித்து செஞ்சு சரியாக முறையாக கொண்டு போனால் சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ நம்மளே ஃபெயில் ஆகி நம்மளே படிச்சுக்கிட்டோம்னா அது சரியாக தான் படித்தோமா அப்படின்னு தெரியாது. அப்போ சரியான விஷயத்தை எப்படி படிக்கணும், அதை சரிப்படி கொண்டு போன விஷயங்கள் நம்ம படிக்கணும், செய்யணும். அதுதான் நம்ம பார்க்குறது. நானும் லைஃப்பில் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறமா சரியான விஷயமா இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு போனதுனால நான் அதை கற்றுக்கிட்டு பண்ணேன்.